பருப்பு பொடி அப்படின்றது வந்து ஆந்திராவில் வந்து பயங்கர ஃபேமஸ். அது இல்லாமல் ஒரு மீலே இருக்க முடியாது. கையை இப்படி பிடிப்பாங்க. கையை இப்படி பிடிச்சா கரண்டியாக நெய்யை ஊற்றணும். இந்த நெய் வந்து இந்த கையிலேருந்து இப்படி வழியணும். அப்போ தான் அவங்க வந்து அந்த ரைஸில் அப்படி போட்டு பருப்பு பொடியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில் 100 கிராம் துவரம் பருப்பு சேர்த்து நல்லா கலர் மாதிரி பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 100 கிராம் பாசி பருப்பையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா துவரம் பருப்போட எடுத்து வச்சுக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 100 கிராம் பொட்டுக்கல்லை நல்லா பொன்னிறமாக வர்ற அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு எப்பயுமே வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தீங்கன்னா ஒன்று போல உங்களுக்கு பொன்னிறமாக வரும். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. சீரகம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்து எடுக்கணும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வரமிளகாவும் அதோட 8 காஷ்மீரி மிளகாவும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்தெடுக்கிறது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை 1 கைப்பிடி எடுத்துருக்கிறேன். இது நல்லா மொறு மொறுன்னு இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 20 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா இந்த அளவு கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரே தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரம் சூடுலே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து 2 பெரட்டு மட்டும் பெரட்டிட்டு இதோட சேர்த்துருங்க. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கமகபன் வாசனையோட ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி தயாராயிரும். இதை செஞ்சு வச்சுட்டு நம்மளுக்கு தான் டென்ஷன் ஃப்ரீன்னு பார்த்தோம்னா பிடிக்காத குழம்பு வைக்கிறப்பெல்லாம் வீட்டில் இருக்க எல்லாருமே டென்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.